யூடியூப்ல நீங்க வந்து ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்ல வந்து பிளே ஆகாம வேற லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து பிளே ஆகும். ஆட்டோமேட்டிக்கா வந்து டப் ஆகி பாத்தீங்கன்னா வந்து பிளே ஆகும். இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா டப் ஆகி பிளே ஆகுறத எப்படி வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்ல அந்த ஷார்ட்ஸ் நம்ம வந்து வச்சு பாக்குறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். யூடியூப்ல நீங்க வந்து ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பிளே ஆகாம வேற லாங்குவேஜ்ல வந்து பிளே ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா டப் ஆகுது அப்படின்னா அதை ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆடியோ ட்ராக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்ஸோட ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வந்து ப்ளே ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டப் ஆகி ப்ளே ஆகிறது எப்படி வந்து ஒரிஜினல் லாங்குவேஜில் வச்சு பார்க்குறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.